பிராண்டி செய்திகள். 4 மண்டலத்திலும் தமாகா குரல் ஒலிக்கணும். கோவையில் ஜி.கே. வாசன் போட்ட அதிரடி வியூகம். எலக்ட்ரிக் ஷீல்ட் பேலட் ஃபிளாக். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், சைலண்டா இருந்து பெரிய வேலையை முடிக்கிறதுல நம்ம ஜி.கே. வாசன் சாருக்கு ஒரு தனி ஸ்டைல் உண்டு. இப்போ கோவையில மண்டல நிர்வாகிகளை சந்திச்சு 2026 தேர்தலுக்கான தமாகாவோட ரூட் மேப்பை ரிலீஸ் பண்ணிருக்காரு. கூட்டணி வேற, கொள்கை வேற, ஆனா இந்த தடவை நம்ம சின்னம்தான் கெத்துன்னு சொல்லியிருக்காரு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. தமிழகத்தின் 4 மண்டலங்களிலும் தமாகாவின் குரல் ஒலிக்க வேண்டும். அதற்கேற்ப கொங்கு மண்டலத்தை தனது பலமான தளமாக மாற்ற வாசன் வியூகம் அமைத்துள்ளார். 2. இம்முறை எந்த கட்சியின் சின்னத்திலும் போட்டியிட மாட்டோம், சொந்த சின்னத்தில்தான் தமாகா களம் காணும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 3. கடந்த தேர்தல்களை விட இம்முறை கூடுதல் தொகுதிகளை பெற எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மேலிடத்திடம் வாசன் அழுத்தம் கொடுத்து வருகிறார். 4. அதிமுக பாஜக இடையிலான கருத்துக்களை பரிமாறும் முக்கிய பாலமாக ஜி.கே. வாசன் செயல்படுவதால் இம்முறை கூட்டணி கட்சிகள் இணக்கமாக இருக்க அவரே காரணமாக உள்ளார். 5. சட்டமன்ற தொகுதிகள் ஒருபுறம் இருந்தாலும் பாஜகவிடம் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வாசன் எதிர்பார்த்துள்ளாராம். இதற்கும் பாஜக சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. 6. திமுக அரசு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. தேர்தல் நேரத்தில் 5000 ரூபாய் கொடுப்பது பெண்களை ஏமாற்றும் வேலை என மாநில அரசை சாடியுள்ளார். 7. தற்போதைய நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற பிரகாசமான வாய்ப்பு உள்ளதாகவும் விரைவில் இன்னும் சில கட்சிகள் கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார். கண்ணா, கூட்டணிக்கு ஒரு வாசன், ஆனா சட்டமன்றத்துல நம்ம ஆளுங்க இருக்கணுங்கிறது தான் மிஷன்னு வாசன் சார் இப்போ செம தெளிவா இருக்காரு. மத்த கட்சிகள் சின்னத்துல நின்னு தனித்துவத்தை இழக்க தயாரா இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. சொந்த சின்னம் தமாகாவுக்கு கை கொடுக்குமா, இல்ல சைக்கிள் இப்போ டபுள் ஸ்பீட்ல ஓடுமா? 2026ல இந்த மண்டல அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a strategic move to regain the party's individual identity while keeping the alliance strings intact with both EPS and the center boss. ஜி.கே. வாசன் தனி சின்னத்துல நிக்கிறதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவுல தமாகாவுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்க்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Yash signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.